காலை வணக்கம் and welcome to your favorite show. இது உங்கள் வணக்கம் தமிழா. வழங்குவோர் Pumex Best and Brief. உடன் வழங்குவோர் Levista Instant Coffee. அனிதா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப ஆசைப்படுவோம். என்னன்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான். எஸ், அண்ட் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான சில ரீசன்ஸ்னால நம்ம உடல்ல வலி ஏற்படுது அப்படிங்கறத நம்மளால தவிர்க்கவே முடியாது. அண்ட் இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜிங். ஸோ வயது மூப்பின் காரணமா நிறைய வயதானவர்கள் தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான எலும்பு சார்ந்த வலிகளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இல்லையா? டெஃபினட்டா. சோ இந்த மாதிரியான எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு என்னெல்லாம் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, இது எப்படி நம்ம தவிர்க்கலாம், அண்ட் நவீன சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் அப்படின்றத டீடைல்டா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு எலும்பியல் மருத்துவ வல்லுநரான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் டாக்டர், எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எலும்போட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எலும்பியல் மருத்துவ வல்லுநராக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் காமனா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்காக வராங்க டாக்டர்? நீங்க சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் பாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபவுண்டேஷன் போன்ஸ் தான். இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா இடத்துலையும் வலியோட தான் வருவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா குதிகால் வலியிலிருந்து மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இது மாதிரி எல்லா ஜாயின்ட்ஸ், எல்லா உடம்புல இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் பெயினோட தான் நிறைய பேர் வருவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலியும் இடுப்பு வலியும் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் டாக்டர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயினால ரொம்பவே கஷ்டப்படுறதை பார்க்க முடியுது. இந்த தோள்பட்டை வலி அப்படிங்கிறது எதனால ஏற்படுது டாக்டர்? இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஒரு காரணத்தினால தான் அதிகமாக இருக்கும். அதனால கையை ரொம்ப தூக்க முடியாது, கையை மேலே தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது. அவங்களால அவங்களோட ரெகுலர் ஒர்க்கை அந்த கை யூஸ் பண்ணவே முடியாது. சும்மா உட்காந்துட்டு எதையாவது ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்கணும்னா கூட அவங்களுக்கு அந்த தோள்பட்டையில் வலி அதிகமாக இருக்கும். இது ஷோல்டரை சுற்றி இருக்கிற மசில்ஸ் அது கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகி அப்படியே ஃபைப்ரோஸ் ஆகி மூவ்மெண்ட்ஸை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இதுதான் ரொம்ப காமனான ப்ராப்ளம். இதுக்கு மெடிசின்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைசஸ் க்யூர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்ம ஆக்டிவாக இருந்தால் அது வரவே வராது. அப்படி வந்துருச்சுன்னா ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிசின்ஸ் கேன் ஈஸிலி க்யூர் திஸ். ஓகே டாக்டர். அண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், வயது முதிர்ச்சினால இந்த பேருக்கு இந்த தோள்பட்டை வலி இருக்கலாம் அண்ட் இடுப்பு வலிலாம் ஏற்படும் சொல்லிட்டு. இந்த இடுப்பு வலி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி வயலில் போய் வேலை பார்க்கறதுலேருந்து கிராமத்தில் போய் இருக்கும்போது எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். அதனால கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கறது, நடக்கிறது எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி. நம்ம முக்கால்வாசி பேர் டெஸ்க் ஜாப்ல தான் இருக்கிறோம். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. நடக்கிறதுக்கும் தூரம் கிடையாது. வீடும் சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது. அதனால வீட்டுக்குள்ளே நடக்கிறதும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. எக்ஸ்போஷர் டு சன் கம்மி. அதனால விட்டமின் டி கம்மியாக இருக்கும், எலும்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஃபுட் ஹேபிட்ஸ் மோசம். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மோசமாக இருக்கிறதுனால ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், போன்ஸ் வீக் ஆகும். நம்ம ஆரோக்கியமான ஃபுட் எல்லாம் எடுத்தால் தான் எலும்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் மசில் ஸ்ட்ராங் ஆகும். மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளால் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு 3 hours 4 hours உட்காரணும், இதே மாதிரி உட்காந்து பேசணும்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம முதுகு வலி வந்துடும். இதே இது ஐடி ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்கன்னா 8 hours to 10 hours they have to work. அப்படியே உட்காந்து வேலை பார்க்கறதுனால முதுகில் இருக்க மசில்ஸ் எல்லாம் சோர்வடைஞ்சு அவங்க இப்படி கீழே குனிஞ்சு வேலை பார்க்க இடுப்பு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தா நம்ம கூட கொஞ்ச நேரம் உட்காரலாம். அந்த 3 hours உட்கார்றது 5 hours உட்கார முடியும். ஆனால் நடுவில் அவங்களும் எந்திரிச்சு கொஞ்சம் பேக் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க எவ்ரி 1 hour ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரியான வலியெல்லாம் வரதை தவிர்க்கலாம். சூப்பர் டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்தெந்த வீட்டிலலாம் பெரியவங்க இருக்காங்களோ இல்ல அத்தனை பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி அப்படின்னு சொல்லலாம் டாக்டர். அண்ட் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வயசானவங்க எல்லாருமே இந்த மூட்டு வலியால. இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது எதனால ஏற்படுது டாக்டர்? இப்போ மூட்டு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது லேடிஸ்க்கு தான் அது அதிகமாக வருது. இது ஜெனட்டிக், இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. லேடிஸ்க்கு மசில் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி, இதுவும் ஜெனட்டிக். அவங்க மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் டோன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, லேடிஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் இருக்காங்க, வெளியில் போகிறது கம்மி, நடக்கிறது கம்மி, தரையில் அடிக்கடி உட்காந்து எந்திரிப்பாங்க, மாடிப்படி ஏறி இறங்குவாங்க. ஆனால் எக்ஸசைஸ்னு வெளியில் வாக்கிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. இப்போது ஒரு அளவுக்கு வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இருக்காங்க, அவங்களுக்கே அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் அதிகமாக அவங்க சீக்கிரமாகவே 20-25 வயசுலேருந்தே ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா 25 வயசில் தான் அவங்க போன் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். 20லேருந்து 25 வயசு அதை நம்ம அப்போலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு 50 வயசு 60 வயசில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல்சி வர்றது கஷ்டம். பட் இன்னும் மோசமாகாமல் கண்டிப்பாக தவிர்க்கலாம். இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். எப்போவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு 50-60 வயசில் ஆரம்பித்தாலும் நல்லது தான். ஆனால் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண எங்ககிட்ட வர்றது அவங்களுக்கு மிகவும் கம்மியாகும். இது மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதெல்லாம் கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் ரீசன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இப்போ ஜெனட்டிக்காக இல்லாமல் வேறு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. அப்படி இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்து யாருக்குமே ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தவிர்க்க முடிஞ்சிருக்கும். பட் ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பல ரீசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காஸ் ஆகிட்டு தான் இது மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஸோ இந்த பல காரணங்களை எல்லாத்தையும் எங்களால் சரி பண்ண முடியலை. அதனால தான் ஆர்த்ரைட்டிஸ்க்கு க்யூர்னு ஒன்றும் இல்லை. அதை இன்னும் மோசமாகாமல் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு ஜாயிண்ட் விட்டமின்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. நீ ஜாயிண்டில் ரொம்ப அதிகமான ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் கார்டிலேஜ் ரீக்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறமா ரொம்ப மோசமாகி வேற வழியே இல்லைன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் கிடையாது, பல காரணங்கள் உண்டு. ஆர்த்ரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட், மூட்டு எரிச்சல் தான் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நம்ம வந்து வேர் அண்ட் டேர், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் வேர் அண்ட் டேர் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ரொம்ப நம்ம தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது, நான் சொன்ன லேடிஸ்க்கு இருக்கிற காரணங்கள் எல்லாம் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். இதனால என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்ம மூட்டில் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் இருக்கும் வலுவலுன்னு, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட்னு. அது வந்து அந்த கார்டிலேஜை நரிஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வயது ஆக ஆக நம்ம நடக்கிறதெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அந்த கார்டிலேஜில் சின்ன சின்ன கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கிராக்ஸ் வர ஆரம்பித்து அதுக்கு கார்டிலேஜுக்கு கீழே போன் இருக்குது. அந்த போனில் தான் வலி உணர்வு இருக்குது. ஸோ அந்த வலி உணர்வு வந்து அந்த பேர் போன் முட்டியில் தொட முட்டியிலையும் காலில் இருக்கிற கால் எலும்புலையும் இருக்கிற அந்த பேர் போன் வந்து ஒன்று மேலே ஒன்று உராயும் போது தான் வலி வருது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட். இது எந்த ஜாயிண்ட்லையும் வரலாம். ஆனால் ரொம்ப காமன் நம்ம ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முட்டியில் தான். அண்ட் டாக்டர் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆர்த்ரைட்டிஸில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா டாக்டர்? நான் இப்போ சொன்ன மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப காமன் வேர் அண்ட் டேர் ஆர்த்ரைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்காக நம்மளுக்கு வேறு இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் நிறையா வரலாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எஸ்எல்இ இருக்குது. இதெல்லாம் வந்து யங்கர் ஏஜ் குரூப்லேயும் வரலாம், சில்ட்ரன் அடலசென்ட் ஏஜ் குரூப்பில் கூட வரலாம். ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது. அதே இது அடல்ட்ஸ்க்கும் வரலாம். ஓவர் தி ஏஜ் ஆஃப் 40-50 ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அதுக்கெல்லாம் வந்து அவங்க கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். லைஃப் லாங் அந்த மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் க்யூர்னு கிடையாது. ஆனால் ரெகுலராக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா தே கேன் கெட் ஓவர் ஆர்த்ரைட்டிஸ். அண்ட் ரெகுலராக அவங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஆக்டிவ் லைஃப் லீட் பண்ண முடியும். இன்னொரு டேர்ம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் டாக்டர்? இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மெலிதல், அதாவது கால்சியம் சத்து எலும்பில் கம்மியாகி போன் ரொம்ப வீக் ஆகிறது தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து வெறும் ஜாயிண்ட்டில் மட்டும்தான் இன்ஃப்ளமேஷன். இதுக்கு டைரெக்டாக ஒன்றுக்கும் ரிலேஷன் கிடையாது. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் யாருக்கு வரும்னா அவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, வெயிலில் போய் எக்ஸ்போஸ் ஆகாதவங்க, டயட்ரி ஹேபிட்ஸ் மோசமாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் ஆஸ்டியோபோரோசிஸும் வரும். நீங்கள் ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தீங்கன்னா, எலும்பை நல்லா திடமாக வச்சிருந்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரப்போறது இல்லை. அண்ட் டாக்டர், நீங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கனால முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து பல வருஷமா அந்த மூட்டு வலி போகவே இல்லை, அவங்களாம் தானா போயிடும் அப்படின்னு வெயிட் பண்ணியும் போகல அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டுக்கணும் டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே earlier the better. ஸோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது தான் நல்லது.
இப்போது சின்ன வயசுலேயே அவங்க வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லது. அண்ட் 20-25 வயசுலேயே இப்போது நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டே நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரைன்னு இருக்குது. அவங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை ரெகுலராக டயட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் என்ன விலை இருக்க போகுது, 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த கீரையெல்லாம். ஸோ அதெல்லாம் ரெகுலராக அவங்க டயட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் வரதை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ், as I already told you, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். அப்படி அவங்களுக்கு மூட்டு வலி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க போய் ஒரு ஆர்த்தோபெடிஷனை பார்க்கணும். அர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது. இந்த ஜாயிண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் ப்ளஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் அண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரெகுலர் எக்ஸசைசஸ், முட்டிக்கு ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி தருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங், இது ரெண்டுமே ரொம்ப நல்லது மூட்டுக்கு. ஏன்னா நம்ம சைக்கிள் பண்ணும்போது சைக்கிள் மேலே உட்காந்துட்டு பண்ணுறோம், அதனால நம்மளோட ஃபுல் பாடி வெயிட் மூட்டில் வர்றது கிடையாது. அண்ட் ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்மளோட பாடி வெயிட் காலில் வர்றது வந்து வாட்டர் பாயன்சினால ரொம்ப கம்மி. ஸோ இது ரெண்டும் மூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும், மூட்டை சுற்றி இருக்க மசில்ஸை. அதனால மூட்டு தேய்மானம் இன்னும் கம்மியாகும். அதுக்கப்புறமும் ரொம்ப வலி வந்துருச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொஞ்சம் வயதானவங்களுக்கு இப்போ மூட்டு மாற்றுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் இல்லை சில வருஷங்கள் கழித்து தான் மூட்டு மாற்ற போகிறாங்க, ஆனால் வலி கம்மியாகணும், அவங்களுக்கு ஜாயிண்ட்குள்ளே இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏர்லியாக வந்திருக்காங்க, 40-45 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு தேய்மானம் அதிகமாக இல்லை, ஆனால் மூட்டு வலி மட்டும் இருக்குது, எப்போ அவங்க படிக்கட்டு ஏறுறாங்களோ அப்போ மூட்டு வலி இருக்குது, அவங்களுக்கு வந்து வேறு விதமான சைனோவியல் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் தரலாம். அதெல்லாம் கொடுத்தோன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். இது வந்து அந்த கார்டிலேஜ் இன்னும் நரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த கார்டிலேஜ் இன்னும் தேயாமல் இன்னும் தின் அவுட் ஆகாமல் அந்த கார்டிலேஜ் டேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரியான பல விதங்களான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல, கால் வளைஞ்சிருச்சு, அவங்களால இங்கேருந்து பாத்ரூம் வரைக்கும் கூட நடக்க முடியல, பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல, ஆஃபீஸ் போக முடியல, இல்லை இங்கேருந்து நடந்து பக்கத்தில் இருக்க கடைக்கோ கோவிலுக்கோ கூட அவங்களால நடந்து போக முடியல, அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்கள திருப்பி அவங்க 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி அவங்களோட நார்மல் டெய்லி லைஃப் டெய்லி ரொட்டீன் கொண்டு வர கண்டிப்பாக முடியும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ யங்காக என்னெல்லாம் ஆக்டிவாக பண்ணிட்டு இருந்தாங்களோ திருப்பி அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம பாடியில் வந்து எலும்பு வந்து வீக்காக இருக்குது, அது எலும்பில் வந்து ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெஸ்ட்லாம் தருவீங்க, அண்ட் அதே மாதிரி என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்ரே தான் பெஸ்ட் மொடாலிட்டி ஆஃப் டயக்னோசிஸ். எக்ஸ்ரே எடுத்தாலே எங்களுக்கு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயின்ட் ஸ்பேஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது, எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இருக்காங்க, அது பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ், அதாவது ஒரு 35 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு இப்போ தான் எலும்பு வலி ஆரம்பிச்சிருக்கு, மூட்டு வலி ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி தேவைப்படலாம். பட் நான் முக்கால்வாசி எம்ஆர்ஐ ஸ்கேன் மூட்டு வலிக்காக அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்ரேஸே மோர் தென் எனஃப். அது போக எலும்பு மெலிதல், அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் தான் பண்ணி ஆகணும். பிஎம்டி டெக்ஸா ஸ்கேன்னு இருக்குது, அது பண்ணியாச்சுன்னா நம்மளோட போனோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம போன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, இது வந்து நம்ம பிஎம்டி டெக்ஸா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இதில் என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா அது ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ தான் தாங்கும்லாம் சொல்லுவாங்க. இப்போ இம்ப்ளான்ஸ், நம்ம மூட்டுக்குள்ளே பொறுத்துற இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மெட்டல் வந்து ரொம்ப நவீன மெட்டல்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதனால அது பாடியில் இருக்க எந்த ஃப்ளூயிட்ஸோடையும் ரியாக்ட் பண்ணாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி இனர்ட் அண்ட் இட் இஸ் வெரி வெரி சேஃப். இது வந்து நம்ம இப்போ இருக்கிற நவீன நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா அது குறைஞ்சது 20-25 வருஷத்துக்கு மினிமம் 25 இயர்ஸ்க்கு வரும். அது 25 இயர்ஸ்க்கு வரும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 100 பேருக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணோன்னா 90-95% ஒன்றுமே ஆகாது. 5% தான் திருப்பி அதை ஆப்ரேட் பண்ணி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5% ஃபெயிலியரே நாங்கள் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 20-25 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அது தாங்கும். அண்ட் இம்ப்ளான்ஸ் வந்து டிசைனும் இப்போ ரொம்ப வித்தியாசமாகிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சேரில் உட்கார்றதே ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளெக்ஷன் நீலாம் வந்துருச்சு. ஹை ஃப்ளெக்ஷன் நீனா தரையிலேயே சப்ளங்கால் போட்டு உட்காரலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு தரையில் சப்ளங்கால் போட்டு உட்காரலாம். முஸ்லீம் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு தொழுகலாம், எல்லாமே நார்மலாக பண்ணலாம். அண்ட் இப்போது
முன்னாடிலாம் பெயினும் கொஞ்சம் ஓவராக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு பெயினை வந்து வி ஹவ் கெப்ட் டு த பேரஸ்ட் மினிமம். இப்போ வந்து முன்னாடி 100% வலி இருக்குன்னா அதை கம்மி பண்ணி இப்போ 10% தான் வலி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பெயின் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது காலை ஃபுல்லாக மறக்க வச்சுட்டு தான் பண்ணுவேன். பேஷண்ட் முழிச்சிருப்பாங்க, சில பேர் தூங்கணும்னு அபிப்பிராயப்பட்டாங்க, எங்களுக்கு முழிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டாங்கன்னா அவங்கள தூங்க வச்சுருவோம். அண்ட் முட்டியை சுற்றி ஒரு இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் கொடுத்துருவேன், நர்வ் பிளாக்ஸ் கொடுத்துருவோம். அதனால் சுத்தமாக அவங்களால வலியே உணர முடியாது. அண்ட் 2வது நாள் அவங்க சாதாரணமாக எந்திரிச்சு நடப்பாங்க, பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. ஹாஸ்பிட்டலில் 3 நாள் 4 நாள் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க படிக்கட்டு ஏறி இறங்கிறது, ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் நடந்து வர்றது எல்லாமே பண்ணிட்டு தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் கூட வீட்டில் ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பி அவங்க ஒரு 2 வாரம் ரெகுலராக போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சு பேஷண்ட்டை அவங்கள நார்மலாக நடக்க வச்சுட்டு சப்போர்ட்டே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நடக்க வச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க திருப்பி நார்மல் லைஃப்க்கே போகலாம். அண்ட் டாக்டர், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நேரத்துல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஃபுல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்படிலாம் சொல்றாங்க. அண்ட் அதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ் குரூப் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ வந்து நான் இப்போ ஆர்த்தரைட்டிஸ் வந்து 35-40 இயர்ஸ்லேருந்தே அந்த ஏஜ் குரூப்லேருந்தே பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். இப்போ 40-45 வயசில் வந்து பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வலி இருக்குது, அவங்களால அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியலை. ஸோ இது மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேல வந்து மூட்டில் வந்து தொடை எலும்பில் 2 காண்டேல் இருக்குது, மீடியல் காண்டேல் இருக்குது, லேட்ரல் காண்டேல் இருக்குது. யூஸ்வலாக நம்ம கால் வெயிட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உள்பக்கம் மீடியல் சைடு தான் அதிகமாக வரும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு உள்பக்கம் மட்டும்தான் தேஞ்சிருக்கு, மிச்சபடி வெளிப்பக்கம் இருக்கிற அந்த காண்டேல் ஃபெமரல் காண்டேலில் தேய்மானமே இல்லை, உள்பக்கம் மட்டும்தான் தேஞ்சிருக்கு, கால் லைட்டாக வளைய ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி, 50 வயசுக்கும் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன் முன்னாடியே ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் தான் இம்ப்ளான்ட் வரும்ன்ட்டு. ஸோ நம்ம இப்போ அந்த 50 வயசில் இருக்கவங்களுக்கு இப்போவே டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா பின்னாடி அதை எடுத்துட்டு திருப்பி மாத்திர மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வாய்ப்பை இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக யூனிகாண்டலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு பண்ணுவோம். அதுனா வெறும் பாதி முட்டி மட்டும், எந்த பாகம் தேஞ்சிருக்கோ அந்த பாகத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மெட்டல் இது பதிச்சிருவோம். பதிச்சாச்சுன்னா அது வந்து குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது மிகவும் சுலபம். ஸோ அதனால் அந்த வயது கம்மியாக இருக்கவங்களுக்கு, உள்பக்கம் மட்டும் தேய்மானம் இருக்கவங்களுக்கு யூனிகாண்டலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதே இது கொஞ்சம் வயது அதிகமாக இருக்குது அண்ட் முட்டி ரொம்ப அதிகமாக தேஞ்சிருக்கு, 2 பக்கமும் தேஞ்சிருக்கு, அவங்களுக்கு வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக வந்து மூட்டு வலியால் வந்து பாதிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வந்து பண்ணிட்டோம்னா வந்து அவங்களுக்கு பெயின் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணோம்னா வந்து நிரந்தரமான ஒரு கியூர் இருக்குமா, ஏதாவது பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாருமே இதுதான் பயந்துட்டு இருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் வலி இருக்கும்னு. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே வலி எடுக்கிறதுக்கு தான். இப்போ நீங்கள் நடக்கும்போது முட்டியில் வலி இருக்குன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக அந்த முட்டியில் வலியே இருக்காது. சில பேர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப வலி இருக்குமோ, ஆப்ரேஷன் வலி என்னால் தாங்க முடியுமா முடியாதான்றலாம் நிறைய பேர் எல்லாருமே வந்து கேட்குற அதே கேள்வி தான் இது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ அது நான் சொன்ன மாதிரி முன்னாடி 100% வலி இருந்ததுன்னா இப்போ 10%க்கும் கம்மியாக தான் நாங்கள் வலி தரும். அதனால இந்த ஆப்ரேஷன் பெயின், சர்ஜிக்கல் பெயின்றது ஒன்றுமே கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் இப்போ யூனிகாண்டலார் பண்ணால் காலையில் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இப்போ நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு டே கேர் சர்ஜரியாக பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் நீ ஒரு சைட் மட்டும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் ஒரு 3-4 டேஸில் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களால நடந்து போக முடியுன்றதுனால தான் வீட்டுக்கே போகிறாங்க. பெயின்லாம் ஒண்ணுமே இருக்காது. முன்னாடி அவங்க ஒரு அடி எடுத்து வைக்கும்போது முட்டியில் ஒரு ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி வலி இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வலியே இருக்காது. அந்த ஆப்ரேஷன் வலியும் ரொம்ப கம்மி பண்ணதுனால கிட்டத்தட்ட டோட்டலாக பெயின் ஃப்ரீ நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு வலியும் இருக்காது. ஸோ இது வந்து இந்த பயத்தை போக்குறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியாது. இது அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண முடியும், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வலி கிடையாதுன்னு. பட் இது வந்து அவங்களா உணர்ந்தாதான் அவங்களுக்கு முட்டியில் அவ்வளோ
இவ்வளோ வலி இருக்குது, இந்த கொஞ்சம் வலி இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்தால் தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இதோட பலன் அடையலாம். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இல்லாமல் மருத்துவ முறைகள்லேயே வந்து இதுக்கு கியூர் பண்ண முடியுமா டாக்டர்? நான் இப்போ சொன்ன மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எங்ககிட்ட வந்துட்டிங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸை இன்னும் மோசமாகாமல் தவிர்க்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்க எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டயட்ரி சேஞ்சஸ், அவங்க இப்போ என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அது ஃபுல் டீம் இருக்காங்க, டயட்டிஷியன் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜஸில் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஆர்த்ரைட்டிஸ் இப்போ ஸ்டேஜ் 1 ஆர்த்ரைட்டிஸில் எங்ககிட்ட வந்தாங்கன்னா அது ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸ்க்கு போகாமல் தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸ், அதாவது அதை விட இன்னும் கொஞ்சம் மோசம், நடக்கிறது ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறாங்க, 5 கிலோமீட்டர் நடக்க முடியல, 2 கிலோமீட்டர் நடந்துட்டு இல்லை ஒரு படிக்கட்டு ரொம்ப அதிகமாக ஏறி இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வலி வருது, அந்த ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஜாயிண்ட் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஜாயிண்ட் விட்டமின்ஸ் டேப்லெட் ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது, இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அவங்க ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனை நல்லா கம்மி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ், நான் சைனோவேல் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த கார்டிலேஜ் நரிஷ் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்தோன்னா அந்த தேய்மானம் இன்னும் அதிகமாகாமல் தவிர்க்கலாம். ஸ்டேஜ் 3 ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் 3 ஆர்த்ரைட்டிஸே போகும். அந்த ஸ்டேஜ் 3 ஆர்த்ரைட்டிஸ் போனாலும் அப்போவும் கொஞ்சம் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அந்த பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம். ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி உள்ளே இருக்கிற அந்த இன்ஃப்ளமேட்டரி டிஷ்யூஸ், அந்த கார்டிலேஜ் வேர் ஆஃப் ஆன இடம் அங்கெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அது இன்னும் வலி அதிகமாக இல்லாமல் ஆப்ரேஷன் இப்போ உடனே பண்ணாமல் 45 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரி பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்கோபி பண்ணி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம். சூப்பர் டாக்டர். அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து எலும்புனால ஏற்படக்கூடிய நிறைய வலிகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீல் பெயின், குதிகால் வலி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு எழுந்ததும் காலை கூட தரையில வைக்க முடியாத அளவுக்கு அந்த குதிகால் பெயினால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்யணும் டாக்டர்? நீங்கள் சொல்கிறது வந்து இது பிளான்டார் ஃபேஷியேட்டர்ஸ்னு பேர். இப்போ குதிகால் எலும்புக்கு மேலே ஒரு தின் டிஷ்யூ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு 10 லேயர் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மசிலுக்கும் எலும்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தின் டிஷ்யூவோட இன்ஃப்ளமேஷன் தான் இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டர்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா தூங்கி எந்திரிச்சதும் காலை கீழே வைக்க முடியாது. ஒரு 4 அடி 5 அடி இல்லாட்டி ஒரு 10 அடி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால இந்த வலியே கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் நடக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு 1/2 an hour உட்காந்துட்டு எந்திரிச்சாலே அவங்களால காலை கீழே வைக்க முடியாது. இதுதான் பிளான்டார் ஃபேஷியேட்டர்ஸ். இதுக்கு வந்து பாட்டி வைத்தியமே இருக்குது. பாட்டி வைத்தியம்னு சொன்னோன்னா இப்போ செங்கலை சூடு பண்ணிட்டு எருக்க நிலைன்னு இருக்குது. எருக்க நிலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த இலையை அது மேலே வச்சு குதிகால் அது மேலே தடவுனாங்கனாலே நல்லா வச்சு அந்த சூடில் வச்சாங்கன்னாலே அந்த வலி ஓரளவுக்கு கம்மியாயிடும். இப்போ அது வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட். இதே தான் நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பிலையும் அனுப்புவோம். ஃபிசியோதெரப்பியில் அனுப்பி அல்ட்ராசவுண்ட் மெஷின் வச்சு பண்ணுவோம். அது போக குதிகாலில் ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம். அண்ட் பேஷண்ட்ஸை வந்து சுடு தண்ணியில் காலை கொஞ்சம் நேரம் முக்கி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸும் சொல்லி தருவோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி அது போக ஃபுட்வேர் மெயினாக என்னென்னா நம்ம கால் ஹார்ட் சர்ஃபேஸில் தான் நடக்கிறோம். நம்ம கால் பண்ணது வந்து மண்ணுலையும் புல்லுலையும் நடக்கிறது, அது என்றைக்குமே நடக்கிறது இல்லை. என்றைக்கும் ஒரு நாள் பார்க் போனால் நடக்கிறது, அதுவும் வெரி வெரி ரேர். அண்ட் ஹார்ட் சர்ஃபேஸில் நடக்கிறதுனால நம்ம குதிகால் எலும்பு வந்து அப்படியே நல்லா தேஞ்சு அந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து இன்ஃப்ளேம் ஆகி வலி வருது. ஸோ இதுக்கு வந்து சாஃப்ட் ஃபுட்வேர் போடணும். எம்சிபி ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த செருப்பை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, அண்ட் ஷூஸ்குள்ளே சிலிகான் இன்சோல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சாஃப்ட் இன்சோல்ஸ் போட்டுட்டு நடந்தாங்கன்னா வலியிலேருந்து கண்டிப்பாக தீர்வு காணலாம். அண்ட் டாக்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தியும் அண்ட் எலும்புகள் என்னென்னலாம் வலியெல்லாம் வரலாம், அதுக்கு என்னெல்லாம் சிகிச்சை முறை இருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்பவே அழகா எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் இந்த மாதிரியான எந்த வலியுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அண்ட் எலும்பெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நேயர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க டாக்டர்? நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சதும் சன் டிவி ஆன் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் சன்னையும் போய் பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து விட்டமின் டி நல்லா சுரக்கும்.
அதனால் விட்டமின் டி நேச்சுரலாக நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும். அதனால் நம்ம எலும்பெல்லாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு உணர்வுபடுத்துறதுக்காக நானே ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கேன், மூவ்மெண்ட் இஸ் லைஃப்னு. இந்த மூவ்மெண்ட் இஸ் லைஃப்பில் வந்து சைக்கிளிஸ்ட் நிறைய பேர் சேர்ந்து தே ஆர் ஆல் ப்ரமோட்டிங் அண்ட் சேயிங் தட் மூவ்மெண்ட் இஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூவ்மெண்ட் இஸ் லைஃப் என்னன்னா, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா ஆர்த்தோபெடிஷனை வந்து பார்க்கறத தவிர்க்கலாம். இந்த மூட்டு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். இது வந்து சைக்கிளிஸ்ட் மட்டும் இல்லாமல் ரன்னர்ஸ், டான்சர்ஸ் எல்லாருமே இந்த கேம்பெயினில் இறங்கி தே ஆர் ப்ரமோட்டிங் மூவ்மெண்ட் இஸ் லைஃப் அண்ட் தே ஆர் சேயிங் எக்ஸசைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ, எந்த விதமான எக்ஸசைஸாக இருக்கட்டும், வாக்கிங், சும்மா காலையில் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வெளியில் நீங்கள் நடந்துட்டு வரீங்க, மார்னிங் ஒரு 5 o'clock 6 o'clock வாக்கிங் போயிட்டு வரீங்க, அதுவே மூவ்மெண்ட் தான். ஸோ நம்ம உடம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோக்கு அவ்வளோ டாக்டர் கிட்ட போகிறத தவிர்க்கலாம். அண்ட் இந்த மூவ்மெண்ட் இஸ் லைஃப் கேம்பெயினே அதுக்கு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக மொபைலாக இருக்கீங்களோ, மொபைலை கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அண்ட் யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ரியலி ஹெல்தி. கண்டிப்பா டாக்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நாளாக நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னாலும் சரி, இல்லைனா எலும்பு சம்பந்தமாக வந்து ஏதாவது வலிகள் ஏற்பட்டிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் ரொம்பவே தெளிவாகவும் எளிமையாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இது நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்ன, அதை எப்படிலாம் தவிர்க்கலாம், என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் இப்போ வந்திருக்குன்னு அழகாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஒன்ஸ் அகேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.